அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எப்படி மாம்பழத்தை வச்சு குல்ஃபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சூடு பாலை ஊற்றி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த குங்குமப்பூ பாலில் ஊறட்டும். இதை கடைசியாக நம்ம மேங்கோ குல்ஃபியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு 1 கப் தோல் சீவிட்டு துண்டு துண்டுகளாக நறுக்குன மாம்பழத்தோட சதை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். 1/2 கப் பால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். 1/2 கப் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்தது. 1/2 கப் மில்க்மேட், இது வீட்டில் செஞ்சது, ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. குங்குமப்பூ பால் சேர்த்தா நம்ம குல்ஃபி பார்க்க நல்ல கலராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா இப்போ ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் இதில் சேர்க்குற எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இதில் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நீர்த்திடாமல் இருக்கும். குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர்லாம் இருந்துச்சுன்னா அந்த டம்ளரில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்சதெல்லாம் இந்த சின்ன சின்ன டம்ளரில் நான் ஊற்ற போகிறேன். நீங்கள் இதில் பாதாம், முந்திரி, இல்லாட்டி பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி கூட இதில் போட்டுக்கலாம். நல்லா அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும். மிக்சியில் நல்லா ஒட்டிகிட்ருக்கிறத கூட நம்ம ஸ்பூன் வச்சு வலிச்சு விட்டு கடைசி அதையும் ஊற்றிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளிங் ரேப் இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வச்சிடலாம். அதே மாதிரி மற்ற எல்லா டம்ளர்லேயும் போட்டுடலாம். எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போது இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட குல்ஃபிலாம் நல்லாவே செட் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு நல்லா அப்படியே ஓரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே அப்படியே போகும். ஒரு வேளை உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கத்தி என்ன பண்ணுங்கள், சுடு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுங்க. நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு எடுக்க வரும் இந்த மாதிரி. இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இல்லாட்டி கபாப் ஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. அந்த கபாப் ஸ்டிக்கை உள்ளே நல்லா ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக அவ்வளோதான் எடுக்க வந்துடும். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா குல்ஃபியும் நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பொடி பொடியாக பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம லைட்டாக இப்படி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக சில்லுன்னு நம்மளோட மாம்பழ குல்ஃபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.